நமஸ்தே. இந்த வீடியோவில் பார்ட் 15 பார்க்கலாம். ஆல்ரெடி 14 லெசன்ஸ் நடத்திட்டேன். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் பிளேலிஸ்ட்லேயும் பரீட்சையா லெசன்ஸ் பரீட்சையா எக்ஸசைஸ்ன்னு 2 பிளேலிஸ்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. हमारा गाँव அவர் வில்லேஜ். हमारा गाँव का नाम அரசூர் है. என்னுடைய கிராமத்தின் பெயர் அரசூர். यह बहुत सुंदर गाँव है. இது அழகான கிராமம். यह गाँव की हरी भरी गेंदों के बीच बसा है. இது வந்து பச்சை பசேல்னு சொல்லுவாங்க இல்லையா, க்ரீனரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த வயலுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. गेंदों में चावल और तरकारी पैदा होती हैं. வயல்களில் चावलना அரிசி, तरकारियमना वेजिटेबल्स पैदा होती है ना, விளையுது. गाँव में करीब 3000 लोग रहते हैं. गाँव में ना கிராமத்தில் நியர் பை 3000 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, रहते हैं வாழ்கிறாங்க. हिंदू मुसलमान ईसाई. हिंदूना हिंदुक्कल, मुसलमानना मुस्लिम, ईसाईना क्रिश्चियंस आदि सभी धर्मों के लोग रहते हैं. எல்லா விதமான அந்த மதங்களுடைய மக்களும் வாழ்கிறார்கள். यहाँ हिंदू के लिए कई मंदिर हैं. இந்துக்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன. முஸ்லிம் के लिए एक मस्जिद. முஸ்லிம்களுக்கு மசூதியும் இருக்கிறது. ईसाई के लिए एक गिरजाघर. गिरजाघरना चर्च. ईसाईना क्रिश्चियंस, क्रिश्चियनக்காக சர்ச்சும் இருக்குது. हम लोग हमेशा मिलजुल कर रहते हैं. நாங்கள் மக்கள் வந்து எப்பொழுதும் टुगेदर ஒற்றுமையாக வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க. हमारा गाँव में एक प्रारंभिक पाठशाला है. प्रारंभिकना प्राइमरी स्कूल இருக்குது. एक माध्यमिक पाठशाला भी है. ஒரு செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. गाँव के सभी बाल बच्चों यहाँ अच्छी शिक्षा पाते हैं. கிராமத்துடைய எல்லா குழந்தைகளும் இங்கே நல்ல விதமாக கல்வி பயில்றாங்க. பாடசாலாவும் கேள்வி सीखते हैं. பாடசாலாவும்னா ஸ்கூல்ஸில் விளையாட்டு கூட சொல்லித்தரப்படுது, கற்றுத்தரப்படுது. गाँव की गालियों चौड़ी हैं. கிராமத்துடைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து வைடாக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்குது. दोनों और छायादार पेड़ हैं. ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் வந்து छायादारனா நிழல் தரும் மரங்கள் இருக்கிறது. हम गालियों को कभी गंदा नहीं करते हैं. நாங்கள் தெருக்களை ஒருபொழுதும் நீட்டாக வச்சுருக்கோம், அழுக்காகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. यहाँ पेयजलना ड्रिंकिंग वाटर के लिए அதுக்காக नल का प्राप्त है. டேப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிடுறாங்க, பொருத்தியிருக்காங்க. நஹனா தோனி, நஹானா பாத், தோனினா வாஷ் பண்ணுறதுக்கு அநேக தாலாப் है, நிறைய குளங்கள் இருக்குது. हम उनको हमेशा साफ रखते हैं. நாங்கள் எப்பொழுதும் க்ளீனாக வாழ்கிறோம். गाँव के लोग गाय, बैल, भैंस, बकरी, मुर्गी भी पालते हैं. गायना कव्வு, बैलना बुल, भैंसना बफलो, बकरीना गोट, मुर्गीना चिकन्स எல்லாம் என்ன பண்ணுறாங்க, पालतेना வளர்க்குறாங்க. यहाँ एक छोटा बाजार है. இங்கே வந்து ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது. பாஜார்னா மார்க்கெட் இருக்குது. यहाँ कई दुकान है. இங்கே வந்து நிறைய दुकान ஷாப்ஸ் இருக்குது. किराने की दुकान में चावल. किरानीना ग्रॉसरी ஷாப்பில் चावलना அரிசி, गेंगूना வீட்டு, दालना पल्स. चावलना அரிசி, गेंगूना வீட்டு, पल्सना दालना पल्सना தானியம், பருப்பு. इमलीना टैमरिडना पुली, नमकना साल्ट उப்பு, तेलना ஆயில், எண்ணெய் ஆதி मिलती है. அதெல்லாம் வந்து விற்கிறாங்க, मिलती கிடைக்கிறது. सब्जी की दुकानों में बैंगनना ब्रिंजल, प्याजना ஆனியன், மூலி அப்படின்னா ரேடிஷ் முள்ளங்கி, ஆலூனா பொட்டேட்டோ, கோபினா கேபேஜ், ஷேபனா பீன்ஸ், சேம்னா பீன்ஸ், லௌக்கி பாட்டில் கார்ட் புடலங்காய், கும்ஹாட்டா பம்ப்கின், சஹஜன்னா ட்ரம்ஸ்டிக், பிண்டி அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் ஆதி தற்காரியம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கிடைக்குது, மில்தி है கிடைக்கிறது. गाँव के लोग सीधे साधे हैं. கிராமத்தோட மக்கள் வந்து எப்பயுமே சிம்பிளாக இருக்காங்க. यहाँ हमेशा सरल जीवन बिताते हैं. நாங்கள் வந்து இங்கே சிம்பிளான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சப்தார்த்தோட மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து தேவையானது வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக படிக்கணும். இது லிக்கோ, இதை பார்த்து அப்படியே எழுதணும். गाली जहाँ बरिए मुस्लिम उनके लिए एक डैश है. मस्जिद मसूदी இருக்குது. पाठशालाओं में डैश भी सीखती हैं. खेल भी सीखती. खेलना விளையாட்டு. नहाने धोने के लिए यहाँ तालाब है, குளம் இருக்கிறது. बाजार में कई दुकान है, ஷாப் இருக்குது. गाँव के लोग सीधे साधा, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேட்ச்சு. இந்து எங்கே போவாங்க, மந்திர் கோயிலுக்கு. முசல்மான் வந்து மஸ்ஜித்துக்கு போவாங்க, மசூதிக்கு. ஈசாயி வந்து கிர்ஜாகர் சர்ச்சுக்கு போவாங்க. சீக் வந்து குருத்வார் போகிறாங்க. பௌத் வந்து பீகார் போகிறாங்க.
பௌத்தர்கள் வந்து விஹார் போவாங்க, புத்த விஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டெம்பிளை புத்த விஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விஹார் போவாங்க. क्वेश्चन आंसर பாருங்க. बताओ और लिखो. गांव में गरीब कितने लोग रहते हैं? கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 3000 பேர் இருக்காங்க இல்லையா? गांव के बाल बच्चों कहाँ पढ़ते? எங்கே படிக்கிறாங்க? பாடசாலை, ஸ்கூலில் படிக்கிறாங்க. किराने की दुकान में क्या क्या मिलती हैं? அதாவது கிரானக்கி துக்கானா க்ளோசரி ஷாப்பில் என்னென்ன இருந்தது நம்ம பார்த்தோம். அரிசி, கோதுமை, தால்னா பருப்பு, இம்லினா புளி, நமக்குனா உப்பு, இதெல்லாம் கிடைக்கும். गांव की लोग क्या पालते हैं? கிராமத்துள்ள மக்கள் வந்து எதை வளர்க்குறாங்க? गाय, बैल, बकरी, मुर्गी, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? कुछ तरकारियां के नाम बताइए. காய்கறி வெஜிடபிள்ஸோட நேம் கோபி, बैंगन, प्याज, मूली, आलू. 5 पालतू जानवर. पालतू जानवर வீட்டில் வளர்க்குற விலங்கு தான் பால்தூ ஜான்வர் சொல்லுவாங்க. அதோட நேம்ஸு காய், பைல், பக்ரி, மூர்க்கி, பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரீட்சை உங்கள் பசங்க எழுத போகிறதா இருந்தால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரீட்சை சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். தன்யவாதம்.